ஹலோ எவ்ரிவன். ரீசெண்டாக கோயம்புத்தூரில் குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் அப்ஸுக்கு தமிழ்நாடு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறைய திட்டங்கள் இருக்குது. ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஸ்கீம் மட்டுமே வந்து முடிஞ்சிடாது ஸ்டார்ட் அப்புக்காக. அதுக்காக நிறைய சப் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. மற்ற ஸ்கீம்ஸோடையும் வந்து அது எப்படி லிங்க் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் அப் பற்றி என்னென்ன டேட்டாலாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து இருக்க போகுது. சரி, ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸோ இந்த திட்டம் எப்போ வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 16 ஜனவரி 2016. 2016. ஸோ இதை நம்ம எப்படி வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இயர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் இயர் வைங்க. இப்போ நான் வந்து 2014 அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க் இயர் வைக்கிறேன் அப்படின்னா, ஏன் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து இப்போ புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஸ்கீம்ஸை ஃபுல்லாக வந்து நேம் மாற்றுவாங்க, அதில் புதுசாக நிறைய திட்டங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால இந்த இயரை ஒரு பெஞ்ச் மார்க் இயராக வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வரப்போகிறதுலாம் வந்து ஸோ இதுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் இதை வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. அண்ட் சில பேர் வந்து இயர் வைஸாக வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அப்படி பார்த்தாலும் 2016 இதுதான் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு திட்டம்னு சொல்லலாம். அண்ட் ஜான்வரி 16 இந்த டேவை தான் வந்து நேஷனல் ஸ்டார்ட் அப் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க 2022 இந்த திட்டம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வருது. ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா DPIITங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு. இப்போ இந்த DPIITயோட பிரதான வேலையை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் அப் இந்தியாவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்துறது தான் அவங்களோட முக்கிய வேலையாகவே இருக்குது. ஸோ அதனால் இந்த DPIITங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்போ வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1995 ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியாவோட ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் தான் வந்து வேர்ல்டுலேயே 3rd லார்ஜஸ்ட்டாக இருக்குது. ஸோ 2024 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1,57,000 ரெகனைஸ்டு ஸ்டார்ட் அப்பும் 100 பெரிய ஸ்டார்ட் அப்ஸும் உருவாகிருக்கு. இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்க்காக நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிஸ்னஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் தான் வந்து அவங்க பண்ணியிருக்கணும். ஒன்று ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக பண்ணியிருக்கணும், அல்லது ரெஜிஸ்டர்டு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னா பண்ணியிருக்கணும், அல்லது லிமிடெட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பண்ணியிருக்கணும். தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனம் PLI அப்படின்னு பண்ணியிருக்கணும், பதிவு செய்யப்பட்ட கூட்டாண்மை நிறுவனம் அப்படின்னு பண்ணியிருக்கணும், அல்லது வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை நிறுவனமாக பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்துக்குள்ளே ஒரு கம்பெனி வரணும் அப்படின்னா அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணதில் இருந்து 10 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற அந்தஸ்து அந்த கம்பெனிக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து 10 கோடிக்குள்ளே இருக்கணும். அதாவது ஆண்டு வருமானம் சொல்லலாம். ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிற வேர்டு மாதிரியே ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா, ஸ்டார்ட் அப் இந்தியாக்குள்ளே வந்து யாருனாலும் வரலாம். ஆனால் ஸ்டாண்ட் அப் இந்தியா வந்து ஒன்லி ஃபார் விமன்ஸ், SC அண்ட் ST இவங்களுக்காக மட்டும் கொண்டு வந்தப்பட்டது தான் வந்து இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஸோ இவங்க வந்து யாராவது புது தொழில் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்காக பேங்க் லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 lakhs to 1 crore தரப்படுது. ஸோ இதோட வித் சப்சிடியும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, அதாவது மானியம். அண்ட் அவங்களோட ஸ்டார்ட் அப் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா இனோவேஷன் புதுசாக இருக்கணும், வளர்ச்சியை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். அவங்க பிஸ்னஸில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது, வேலைவாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா கூட வந்து அவங்க ஸ்டார்ட் அப்பில் வரலாம். ஸோ அதிக வருமானம் உருவாக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருந்தால் கூட அவங்க வந்து ஸ்டார்ட் அப்பில் வரலாம். யாரால் வர முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க உள்ளே வர முடியாது. இப்போ ஸ்டார்ட் அப் ரெகக்னேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கான பெனிஃபிட் பாருங்கள், 3 years வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்லை. ஆல்சோ ஏஞ்சல் டேக்ஸும் வந்து ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, அதுக்கு வந்து பணம் தேவைப்படும் போது யாராவது உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த இன்வெஸ்டர் பேர் தான் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர் அப்படிம்பாங்க. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவை செயல்படுத்துறதுக்கு வந்து சில திட்டங்கள் தேவைப்படுது. அதுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா அதே இயர் தான் 2016 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்காக ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து நிதி உதவி அளிக்கிறதா. ஆனால் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து டேரெக்டாக வந்து ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து பணத்தை கொடுத்துறாது. சில ஆர்கனைசேஷன்ஸ் மூலியமாக, அமைப்புகள் மூலியமாக தான் வந்து அந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து அதை கொடுக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த FFSக்காக வந்து மொத்த அமௌண்ட்டாக வந்து 10,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து SIDBI, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க்பாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க?
90ல இந்த பேங்க். ஸோ இப்போ இந்த சிட்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. புரியுற மாதிரி இதை சொல்லணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நான் காசு போடுறேன், எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ நம்மெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் காசு போடுறோம்ல, அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து காசு போடுவாங்க. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டால் நமக்கு எப்படி காசு கிடைக்குது? அந்த மியூச்சுவல் ஃபண்ட்காரங்க வந்து அந்த காசெல்லாம் அவங்க டைரெக்டாக கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள மற்ற கம்பெனிஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணி, அப்போ ஷேர் மார்க்கெட்டில் வர ப்ராஃபிட்டை கொண்டு வந்து நமக்கு அதில் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண நம்மளுக்கு வந்து அதை வந்து கொடுப்பாங்க. அதே கான்செப்ட் தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து காசு போட்டிருக்காங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் மேலே வந்து அந்த ஃபண்டெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப்ஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வாங்கி கவர்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த 10,000 கோடிங்கிறது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு கூட சொல்லலாம். ஆல்சோ கவர்மெண்ட்டே வந்து ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பையாக பார்த்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த வேலையை அவங்க அவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இதை யாருக்காவது ஒருத்தங்கிட்ட கொடுக்கணுங்காண்டி தான் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஆல்ரெடி இருக்குதுல்ல, அதனால அதில் கொடுத்தாங்க. ஆல்சோ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து இதுக்காகலாம் ஒன்று உருவாக்கல, இது ஆல்ரெடி இருந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இதுவும் ஒன்று தான். கவர்மெண்ட் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் மாதிரி தான் அதில். ஸோ இது புரியணுங்காண்டி தான் சொன்னேன், ஆனால் இதை பற்றி ரொம்ப நம்ம படிச்சுட்டு இருக்க அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃபண்டு வந்து ஈக்விட்டி ஃபண்டிங்காக தான் வருமா. ஈக்விட்டி ஃபண்டிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது, அந்த கம்பெனிக்கு வந்து கடனாக கொடுக்காம அவங்க கம்பெனியில் உள்ள ஷேரை வாங்கிக்கிற மாதிரி ஓனர்ஷிப்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் அப்படின்னா, அந்த கம்பெனியில் இப்போ நான் மட்டும் தான் ஓனர் அப்படின்னா, எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னா, அந்த கம்பெனியில் ஒரு 10% ஓனர்ஷிப் வந்து உனக்கு தரேன், எனக்கு வந்து அதுக்கு மேலே காசு கொடு. கம்பெனிக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த கம்பெனிக்கு இவ்வளோ வேல்யூவேஷன் பண்ணி ஒரு மதிப்பு இருக்கும். ஸோ அப்போ அதோட 10% அப்படின்னா அதுக்கு இவ்வளோ மதிப்பு வரும். ஸோ இது வந்து ஸோ அதான் பேசிக்காக அதை ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து ஃபண்டை கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து வென்ச்சர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம். இது கவர்மெண்ட் லான்ச் பண்ணதான், அதாவது டிபிஐ லான்ச் பண்ணியிருக்காங்க 2021. ஸோ இந்த நேம்லேயே பாருங்க, சீட் ஃபண்டிங் ஸ்கீம். அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் வருது, அந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பண உதவி வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்களோட ஸ்டார்ட் அப் வளர்ச்சி அடைகிறதுக்கு. ஸோ அப்போது இந்த அமௌண்ட் வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டு தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம். இனிஷியலாக வந்து ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு கவர்மெண்ட் வந்து அப் டு 20 lakhs வரைக்கும் கொடுக்குது. இந்த 20 lakhs வந்து அஸ் அ கிராண்ட், ஒன்ஸ் கொடுத்தது தான், இப்பெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அது கிடைக்காது. ஓகேங்களா? அப்போ சில பேர் வந்து இதை கொஞ்சம் யோசிப்பாங்க, அப்படின்னா வந்து நானும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் இது ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வந்து கண்காணிக்கிறதுக்கு எல்லாமே இருப்பாங்க. அந்த ஃபண்டை கொடுத்துட்டா வந்து ரெகுலர் இன்டர்வலில் ப்ராசஸ் என்ன எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்குள்ளே நிறைய இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ஒரு ப்ரோட்டோடைப் வந்து உருவாக்கிட்டாங்க, ஒரு மாடல் உருவாக்கிட்டாங்க. அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும், அதை வந்து வணிகமயமாக்கணும், அல்லது அதை வந்து ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா, அல்லது அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்குற விதமாக, அப்படி அந்த கம்பெனிக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னா வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வருவாங்கல்ல. ஸோ அதுக்காகவும் வந்து இந்த 50 lakhs வந்து தராங்க. ஆனால் இந்த 50 lakhs பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரிலாம் தர மாட்டாங்க. இது வந்து கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிட்டு தர மாதிரி தான் வந்து இந்த 50 lakhs கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் 2022. ஸோ இது பாருங்க, கேரண்டி. அதாவது இப்போ நம்ம பேங்க்ல போய் லோன் கேட்குறோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து என்ன கேட்பாங்க, கேரண்டி தான் கேட்பாங்க. ஏதாவது ப்ராப்பர்ட்டி, வீடு, லேண்ட் அந்த மாதிரி இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் மூலியமா அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு பேங்க்ல போய் கேட்டால் அவங்க வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோ லேண்டோ இல்லாமல் கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம ஸ்டார்ட் அப்குள்ளே பார்க்குறோமா. எம்எஸ்எம்இக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுவும் இதுவும் வேறு தான். இது எஸ்பெஷலி ஃபார் ஸ்டார்ட் அப்ஸு. அது வந்து எல்லாமே சேரும், எம்எஸ்எம்இ பிஸ்னஸும் அதுக்குள்ளே போய் லோன் வாங்கலாம், இவங்களும் வந்து ஸ்டார்ட் அப்ஸும் வந்து அதுக்குள்ளே வாங்கலாம். ஆனால் இதுக்குள்ளே ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ வந்து இந்த லோன் வேணும்னாலும் டிபிஐயில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும். அதே மாதிரி எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் மஸ்ட்டு டிபிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம், இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமை வந்து செயல்படுத்துறதே வந்து டிபிஐ அப்படின்னு. ஸோ அதனால் வந்து டிபிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் வந்து பேசிக்காக என்னென்ன நலத்திட்டங்கள் வந்து ஸ்டார்ட் அப் கவர்மெண்ட் கொண்டு வராங்களோ அது எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடியது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் கம்பெனி அண்ட் சிட்பி.
ஸோ இந்த கடன் வந்து மேக்ஸிமம் வந்து 10 crore வரை வாங்கிக்கலாம். அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்க, 20 lakhsல இருந்து 10 crore வரை. ஆனால் இதில் வந்து இந்த 20 lakhs வந்து கடனா இல்லை, கிராண்டா. ஸோ கடனா எவ்வளவு வரை வாங்கிக்கலாம்னா அப் டு 10 crores. ஸ்டார்ட் அப்புக்கும் எம்எஸ்எம்இக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். அதாவது எம்எஸ்எம்இங்கிறது வந்து ஒரு ஒரு ஹோலிஸ்டிக் எல்லாமே சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ஒன் ஆஃப் த ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் வந்து ஸ்டார்ட் அப். ஏன்னா ஸ்டார்ட் அப்பும் எம்எஸ்எம்இக்குள்ள வரும். ஆனால் எல்லா எம்எஸ்எம்இயும் வந்து ஸ்டார்ட் அப் ஆக முடியாது. ஏன்னா ஸ்டார்ட் அப்புக்குன்னு சில கண்டிஷன் இருக்குது. ஸோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ஸ்டார்ட் அப். சப்போஸ் வந்து இந்த ஸ்டார்ட் அப்போட கண்டிஷன் வந்து எம்எஸ்எம்இயோட கண்டிஷனுக்கு ஒத்து போவாட்டா அது இந்த ஸ்டார்ட் அப் வந்து எம்எஸ்எம்இக்குள்ள வராமல் இருக்கலாம். ஏன்னா எம்எஸ்எம்இக்கு சில கண்டிஷன் இருக்குது. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 crore இருக்கணும், அதுல இருந்து ரிட்டர்ன் வந்து 5 crores கிடைக்கணும். எம்எஸ்எம்இக்கு சில கண்டிஷன் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து சில குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கணும், அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட 250 கோடிக்குள்ள வந்து இருக்கணும். ஸோ மினிமம் வந்து ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவங்க எம்எஸ்எம்இக்குள்ளே வர முடியும். அதே மாதிரி இப்போ இதுவும் பார்த்துக்கோம், ஸ்டார்ட் அப் வந்து குறைஞ்சது அதாவது அதிகபட்சமாக 100 கோடிக்குள்ளே தான் வந்து வருமானம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் தான் லிமிட் வச்சுருக்காங்க 100 crore. மினிமம் லிமிட் எதுவுமே வைக்கல. ஆனால் எம்எஸ்எம்இல வந்து மினிமம் லிமிட் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப்புக்கும் எம்எஸ்எம்இக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் என்னென்னலாங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதை பற்றி ஜஸ்ட் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்கர் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கூட சொல்லலாம். ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாரத் ஸ்டார்ட் அப் நாலேஜ் அக்சஸ் ரெஜிஸ்ட்ரி. இது வந்து 2024 கொண்டு வராங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து எல்லாருமே இருப்பாங்க. ஆண்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, மென்டர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் அதர் ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம் பிளேயர்ஸும் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கும் போது ஆண்டர்பிரனர்ஸுக்கு வந்து தேவையான இன்வெஸ்டர்ஸை வந்து அதில் மீட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி. இந்த பாஸ்கர் அப்படிங்கிறது வந்து பிரிட்ஜ் பிட்வீன் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் மென்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். மென்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நபர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த பாஸ்கர் அப்படிங்கிற போர்ட்டல் மாதிரியே வந்து மார்க் அப்படிங்கிற போர்ட்டலும் இருக்குது. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப் அட்வைசரி அசிஸ்டன்ட் ரெசிலியன்ஸ் அண்ட் க்ரோத். இது முழுக்க முழுக்க ஒரு அட்வைசரி போர்ட்டல் மட்டும்தான். பாஸ்கரில் வந்து இன்வெஸ்டர்ஸும் உள்ளே வருவாங்க. ஸோ இதில் வந்து ஒன்லி ஃபார் அட்வைசரி. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்போட கனெக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது, சில இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அதில் சில விஷயங்களெல்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அட்டல் இனோவேஷன் மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அண்ட் அட்டல் இன்குபேஷன் சென்டர். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா வந்து நித்தி ஆயோக் அவங்க தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டல் இனோவேஷன் மிஷன்ங்கிறது வந்து 6th to 12th ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இனோவேஷன் ஐடியாஸ் கொண்டு வரதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அட்டல் இன்குபேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐடியா இருக்குது, ஸோ அதை வந்து ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் சப்போர்ட்லாம் பண்ணக்கூடிய ஒரு சென்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைடு 2.0, பயோநெஸ்ட்டு, சம்ரித் இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி இதெல்லாம் வந்து ஐடி சம்மந்தமான என்டர்பிரைசஸ்க்காக இது ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதில் இந்த சம்ரித்ங்கிற திட்டம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா 300 ஐடி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இன் 4 years. அதாவது அப்போனா 2021 to 2025 வந்து 300 ஐடி ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஈச் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் வந்து 40 lakhs மேக்ஸிமம் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதில் இந்த சம்ரித் ஸ்கீமில் இதை லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ தமிழ்நாட்டோட ஸ்டார்ட் அப் டிஎன் அந்த திட்டத்துக்குள்ள வர. ஸோ நம்ம தமிழ்நாடு பற்றி படிக்கும் போது அப்பப்போ வந்து இந்தியாவோட ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தையும் லைட்டாக கம்பேர் பண்ணிக்கிடணும். அதுலேருந்து இவங்க எப்படி டிஃபர் ஆகுது? ஏன்னா இது டோட்டலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டம். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2018. ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2016 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா? ஸோ அதுலேருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது அப்போ 2018 வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில். இந்தியாவில் நம்ம யார் பார்த்துருப்போம்? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் ட்ரேட் பார்த்துருப்போமா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் ட்ரேடுக்குள்ளே இருக்க டிபிஐஐடிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து எம்எஸ்எம்இக்கு தனி மினிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த மினிஸ்ட்ரியே வந்து
இந்த திட்டத்தை வந்து அந்த மினிஸ்ட்ரியோட ஒரு டிபார்ட்மெண்ட்டாவே வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இந்த இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சியே பாருங்க ஸ்டார்ட் அப் டிஎன். ஸோ எம்எஸ்எம்இக்குள்ள வந்து ஸ்டார்ட் அப் டிஎன்ங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரியே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயோட ஆனுவல் ரிப்போர்ட் 2024-25 விட்டுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்து வந்துட்டேன். ஸோ ஏன்னா எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரிக்குள்ள என்னெல்லாம் இருக்குது டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறது இதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். கமிஷனரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் அண்ட் டான்சிட்கோ இதில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான். டான்சி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா EDII ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட். இவங்க வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் மாதிரி தான். இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 2001 ஆரம்பிச்சிருப்பாங்க. சிட்கோ இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க 1971 ஆரம்பிச்சு. டான்சி வந்து 1965 ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் பியூரோ ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் MSMEs ஃபார் தமிழ்நாடு. அப்புறம் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் 2018. நம்ம இப்போ பார்க்க போகிறது இதை பற்றி தான். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ அடிஷ்னலாக இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். சிஎம் அரைஸ் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து 2023 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் அண்டு ட்ரைபல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இது எது கீழே கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து தாட்கோ அப்படிங்கிற அமைப்பு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. எஸ்பெஷலி ஃபார் SC/ST பீப்புளுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஸ்மால் பிஸ்னஸஸ், ஸ்கில் பேஸ்டு என்டர்பிரைசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு லோன் பார்த்தீங்கன்னா வந்து அப் டு 10 lakhs வர, அப் டு 10 lakhs, மேக்ஸிமம் 10 lakhs தான். ஸோ அதில் சப்சிடி பார்த்தீங்கன்னா 35% சப்சிடி. இப்போ 10 lakhsனா வந்து 35,000 வந்து மானியமாக அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆர் 3.5 lakhs எது வந்து கம்மியோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இதில் ஏஜ் லிமிட் வந்து இவங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 18 to 55 ஏஜ்க்குள்ளே அந்த பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும். ஆனுவல் இன்கம் வந்து லெஸ் தேன் 3 lakhs இருக்கணும். லாஸ்ட்டாக போட்ட பட்ஜெட்டில் வந்து இந்த ஸ்கீமுக்காக அலாட் பண்ணது பார்த்தீங்கன்னா 75 crores அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக கண்டிப்பாக படிக்க வேண்டியது. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆதி திராவிடர் திட்டத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் அலாட் பண்ணாங்கிறது குரூப் 4 கொஸ்டின்லாம் வந்துச்சுல்ல. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தாட்கோ எப்போ ஆரம்பிச்சாங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 1974 தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடோட கோல் என்ன அப்படின்னா வந்து ஃபண்டிங், இன்குபேஷன், மென்டரிங் அண்ட் பாலிசி சப்போர்ட் டு த ஸ்டார்ட் அப்ஸ். அதாவது நிதி உதவி அளிக்கிறதுல, இன்குபேஷன் ஒரு இனிஷியல் கேர் பண்ணுறதுல, கைடன்ஸ் கொடுக்கறதுல அண்ட் பாலிசிஸ் அவங்களுக்காக கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணுறதுல. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் ஃபஸ்ட்டு போட்ட பாலிசின்னு பார்த்தீங்கன்னா 2018 போட்டிருப்பாங்க. 2018 to 2023. ஸோ இந்த இயர்க்குள்ளே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பாலிசி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பாலிசி வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2023 ஒரு பாலிசி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பாலிசியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2032 இந்த 23 திருப்பி போடுங்க 32 தருமா. ஸோ அந்த 2033 தமிழ்நாடோட ஸ்டார்ட் அப்ஸை வந்து குளோபல் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ அதே பாலிசியில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 2023 to 28 இதுக்குள்ள 15,000 புது ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு அந்த பாலிசியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கரண்ட்டாக தமிழ்நாட்டில் வந்து 12,000 ஸ்டார்ட் அப்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ இந்த 12,000 போக புதுசாக தான் இந்த 15,000 புது ஸ்டார்ட் அப் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டோட CEO இருக்காருல்ல மிஸ்டர் ராமநாதன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. தமிழ்நாட்டோட டெஃபினிஷன் ஃபார் ஸ்டார்ட் அப், அதாவது இந்தியா வந்து ஸ்டார்ட் அப்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு டெஃபினிஷன் கொடுக்குற மாதிரி தமிழ்நாட்டோட ஸ்டார்ட் அப் டிஎனுக்கான டெஃபினிஷன் என்னங்கிறத அருமையாக கொடுக்குறாரு. அதாவது புது இனோவேஷனை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இப்போ காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி உள்ள ஒரு பிஸ்னஸ் தான். ஆல்ரெடி உள்ள ஒரு பிஸ்னஸை கொண்டு வந்தால் அதை ஸ்டார்ட் அப்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி, அதாவது ட்ரைபல் அப்படின்னு எடுத்துக்கோங்க, அவங்க இந்த காமர்ஸ் பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ராடக்டை கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து இட் இஸ் குவாலிஃபைட் அஸ் அ ஸ்டார்ட் அப். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திட்டம் மூலியமாக வந்து கம்யூனிட்டிஸும் வந்து பயனடைகிற மாதிரி தான் வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ உண்மையிலே இதை கேட்கும் போது வந்து தமிழ்நாடு எவ்வளோ பெட்டராக வந்து இன்னோவேட்டிவாக வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுதா. ஆல்சோ இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து 10 வருஷத்துக்குள்ளே இருக்கணும், டேர்ன் ஓவர் வந்து 10 crore வந்து ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு அதை வந்து 50 crores வந்து வச்சுருக்காங்க, குறைக்கல, ஆக்சுவலாக வந்து கூட்டியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2018 ஒரு பாலிசி போட்டிருப்பாங்களா, அந்த பாலிசியில் வந்து இந்த டேர்ன் ஓவர் லிமிட் வந்து 25 crore இருந்துச்சு. ஸோ 2023 தான் வந்து அதை வந்து 50 crores மாற்றிருக்காங்க. இப்போ 100 crores இல்லாமல் 50 crores இருக்கிறதுக்கான
பெனிஃபிட் என்ன, காரணம் என்ன அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு காரணம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ 100 crores பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கிறவங்க வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய வரும். ஸோ அவங்களுக்கு ஃபண்டிங் போகும். ஆனால் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களால வந்து அவங்களுக்கு பயன் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த லிமிட் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் 10 ரீஜனல் ஹப்ஸ் வச்சுருக்காங்க. அது போக இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து தூத்துக்குடியை வந்து ஒரு ரீஜனல் ஹப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ குலசேகரப்பட்டினத்தில் வந்து ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் வந்து இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கல்ல, ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதனால வந்து அந்த பகுதியை வந்து ஸ்பேஸ் டெக்குக்கு வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அங்கே வந்து அப்போ ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து அங்கே கொண்டு வரலாம். அண்ட் அங்கே போர்ட் இருக்குது, துறைமுகம் வந்து அது சார்ந்த ஒரு வளர்ச்சி அடையணும், லாஜிஸ்டிக்ஸு. ஸோ அதுக்காக அந்த தூத்துக்குடியை வந்து ஒரு ரீஜனல் ஹப்பாகவும் கொண்டு வந்திருக்காங்க. அடிஷனல் டேட்டா பாருங்க, எலக்ட்ரானிக் அண்ட் செமிகண்டக்டர் ஹப். ஸோ அதை எதை கொண்டு வராங்க அப்படின்னா கோயம்புத்தூர் அண்ட் பல்லடம். பல்லடம்ங்கிறது வந்து திருப்பூரில் உள்ள ஒரு ஊர் தான். ஸோ இந்த 2 பிளேஸையும் வந்து செமிகண்டக்டர் ஹப்பாக வந்து கொண்டு வராங்க தமிழ்நாடு. அந்த 10 ரீஜன் என்னென்னலான்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, சென்னை மெட்ரோ ஹப், கடலூர், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், ஒசூர். ஸோ இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. ஸோ இதெல்லாம் இந்த ஹப்புக்குள்ளே வருவாங்க அப்படின்னா. இப்போ திருநெல்வேலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம். ஸோ இவங்க எல்லாம் வந்து இந்த ஒரு ஹப்புக்குள்ளே வருவாங்க. ஸோ அப்போ வந்து மொத்தம் 10 + 1 ரீசெண்டாக தூத்துக்குடியை சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஸ்டார்ட் அப் டிஎனோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னலாம். இப்போ அங்கே நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வந்து பார்த்தோம், ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்டு பார்த்தோம். அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட், டிஎன் சீட். ஸோ இந்த டிஎன் சீட் மூலயமா ஏர்லி ஸ்டேஜ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து 10 lakhs கொடுக்குறாங்க. அஸ் அ கிராண்டாக தான். அதே மாதிரி தான் அங்கே வந்து 20 lakhs பார்த்தோமா. ஸோ இங்கே 10 lakhs வந்து இனிஷியலாக அவங்க ஒரு ப்ராடக்ட் மாடல் பண்ணுறதுக்கு 10 lakhs வந்து ஒன் டைம். அதாவது ஒன் டைம்னா ஒரே தடியாக கையில் தூக்கி 10 லட்சத்தை கொடுத்துட மாட்டாங்க, அங்கேயே அந்த 20 லட்சத்தை கொடுத்துட மாட்டாங்க. இது ஒரு சீட் ஃபண்டு தான். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதை வச்சு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெவலப் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் கொடுத்தது தான் திருப்பிலாம் கவர்மெண்ட் வந்து அவங்ககிட்ட இருந்து இதை கேட்க மாட்டாங்க இந்த அமௌண்ட்டை. ஓகேங்களா. விமன் என்டர்பிரினர்ஸுக்கும் ரூரல் இம்பேக்ட் இருக்கிற மாதிரி அண்டு க்ரீன் டெக்கு. ஸோ இந்த 3 கேட்டகரியில் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு, அதாவது விமன்ஸ் யாராவது வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பராக இருந்தால் கூட, அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பராக இருந்தால், அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ரூரல் இம்பேக்டை வந்து கொண்டு வருது, கிராமப்புறங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு, அல்லது க்ரீன் டெக், இப்போ கார்பன் எமிஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுக்காக நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து இந்த மாதிரி க்ரீன் டெக் அப்படின்னு வரும். இது ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50% அடிஷனல் ஃபண்டு கொடுக்குறாங்க. அப்படின்னா வந்து 15 lakhs வந்து கிராண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆல்சோ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரி பீப்புள்ஸும் வந்து கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி கம்பெனியோட ஷேர்ஸாக நான் கவர்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மானிட்டரிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங்கும், அதாவது அவங்களை கண்காணிக்கவும் செய்வாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த டிஎன் சீட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து 2018 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு இயரில் இருந்து 2024 பார்த்தீங்கன்னா 7வது வருஷம். அதனால் டிஎன் சீட் ஃபண்ட் 7.0 அப்படின்னு ஒன்று, இது வந்து ஒரு ஜியோவில் இருந்து தான் எடுத்தேன். ஸோ இந்த டிஎன் சீட் ஃபண்ட் 7.1 ஜியோவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து ஸ்டார்ட் அப்போட 3% ஸ்டேக்கை வந்து வாங்கிக்கிட்டு அதுக்காக ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் எ வென்ச்சர் கேபிட்டல் மாதிரி தான். அண்ட் ப்ரொவைட் தம் வித் 1 year ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராம். ஒரு வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸு, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி கொடுப்பாங்க, மென்டர்ஷிப்பு. அண்ட் அவங்கள வந்து நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆல்சோ ஸ்பெஷல் சீட் ஃபண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர், அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சீட் ஃபண்ட் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அங்கே விட்டு நம்ம பாஸ்கர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரின்னு நினச்சிக்கோங்க, ஸ்டாண்ட் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸையும் இன்வெஸ்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். தேர்டு பார்த்தீங்கன்னா அதர் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ மற்ற இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறாங்க, ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் வந்து ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறாங்க. அந்த ஸ்மார்ட் கார்டில் உள்ள பெனிஃபிட்டை வந்து அவங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டார்ட் அப் டு கவர்மெண்ட்டு, S2G அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இப்போ வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, உங்கள் ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தேவைப்படும் சில
ப்ராடக்ட்டோ இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாவது தேவைப்படும். ஸோ அவங்க வந்து ப்ரொக்யூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. ஆனால் அது வந்து ஸ்டார்ட் அப்போட டைரெக்டாக கனெக்ட் ஆகாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் GEM. இதை லான்ச் பண்ண இயர் 2016. மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் ட்ரேட். அதே தான் ஸ்டார்ட் அப் இந்தியா லான்ச் பண்ண அதே மினிஸ்ட்ரி சேம் இயரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஸ்டார்ட் அப்போட கனெக்ட் ஆகாது. இதுவும் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸும் சர்வீஸே வந்து டேரெக்டாக ரீட்டைலர்கிட்ட இருந்து ப்ரொக்யூட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்டர்மீடியேட்டும் இல்லாமல். ஸோ டிரான்ஸ்பரன்சியும் இருக்கும். ஸோ இது ஸ்டார்ட் அப்போட கனெக்ட் ஆகாட்டாலும் இந்த ஒரு சிஸ்டம் அவங்க பண்ணுறது சேமாக இருக்குல்ல, அதனால இதை இங்கே கொண்டு வந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரியார் சோஷியல் ஜஸ்டிஸ் வெஞ்சர் லேப். ஸோ இது வந்து ஒரு மையம் மாதிரி தான். ஸோ இந்த மையமில் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் என்ன மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அணுகலாம் அப்படின்னா, ஸோ மார்ஜினலைஸ்டு பீப்புள், செர்டன் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அவங்க, அண்ட் கிளைமேட் சம்மந்தமான ஸ்டார்ட் அப்ஸ் ஏதாவதுன்னா அவங்களும் வந்து அங்கே சப்போர்ட் வந்து கேட்டுக்கலாம். ஸோ ரெண்டு, ஒன்று மார்ஜினைஸ்டு பீப்புள், இன்னொன்று கிளைமேட் கண்டிஷன்ஸ் ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து தொழில் நயம். இதுவும் ஒரு மையம் மாதிரி தான் அங்கங்கே செயல்படும். ஸோ இங்கேயும் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவங்க கிட்ட போய் சப்போர்ட் கேட்டுக்கலாம். ட்ரைனிங் ப்ரோக்ராமோ இல்லை ஐடியா கைடன்ஸ் அந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் கோயம்புத்தூர். ஸோ இங்கே இதில் வந்து அதே மாதிரி இது ஒரு ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இன்வெஸ்டர்ஸை வந்து கொண்டு வர. ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாரும் வந்து அவங்க ஸ்டார்ட் அப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்வெஸ்டர்ஸை வந்து பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இன் எவ்ரி வில்லேஜ். ஸோ ஸ்டார்ட் அப்ஸை வந்து வில்லேஜில் உள்ள பீப்புள்ஸும் வந்து கொண்டு வரணும், உருவாக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது ஸ்டார்ட் அப் இன் எவ்ரி வில்லேஜ்ங்கிறது. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த கிராமம் தோறும் புத்தொழில். ஸோ இது இந்த வருஷம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பாருங்க, 100 கிராமங்களை வந்து தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்துலேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் ஆகுது, ஒரு கிராமங்கள்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் ஆகுது கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ இந்த கிராமம் தோறும் தொழிலில் வந்து யாரெல்லாம் அடங்குவாங்க அப்படின்னா, ஜெண்டர் இன்க்ளூசிவிட்டி, அதாவது ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர் எல்லாரும் அடங்குவாங்க. எல்லா சமூகத்தார்களும் அடங்குவாங்க. ஜாகிரபிக்கலி இன்க்ளூசிவிட்டி, எல்லா ஏரியாவில் இருக்கவங்களும் அடங்குவாங்க. ஸோ கிராமம் தோறும் புத்தொழில் பற்றி இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் குளோபல் ஸ்டார்ட் அப் கோஆர்டினேஷன் சென்டர்ஸ். ஸ்டார்ட் அப் டிஎனை வந்து உலகளவில் கொண்டு போய் வேர்ல்டு வைடு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸோட வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக துபாய், சிங்கப்பூர், யூஎஸ்ஏல வந்து அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் துபாயில் வந்து இனாக்ரேட் பண்ணிட்டாங்க டிசம்பர் 2024. ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர்லேயும் யூஎஸ்லேயும் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணி 19 தமிழ்நாடு கம்பெனிஸ் வந்து ஜிடெக்ஸ் டெக்னாலஜி ஈவெண்ட் அப்படின்னு துபாயில் நடக்குது. ஸோ இந்த ஜிடெக்ஸ் டெக்னாலஜி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே நம்பர் 1 லார்ஜஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிடெக்ஸ் டெக்னாலஜி ஈவெண்ட் வந்து ஒவ்வொரு இயரும் ஒரு கண்ட்ரியில் நடக்கும். ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இந்த மந்த் தான் நடக்க போகுது, துபாயில் நடக்க போகுது. ஸோ MSME அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து 18 போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி ஆட் ஆகிருக்கும். ஸோ 19 தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 18 ஆர்கனைசேஷன்ஸ் வேர்ல்டு வைடில் இருக்க ஆர்கனைசேஷன்ஸோட வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஜெர்மனியை சேர்ந்த ஏஷியா பெர்லின் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன், யூஎஸ்ஏவை சேர்ந்த சாண்டா கிளாரா யூனிவர்சிட்டி அவங்களோட, பிரான்ஸை சேர்ந்த லிங்க் இனோவேஷன், இந்த மாதிரி 18 ஆர்கனைசேஷன்ஸோட வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. 2021 இருந்து இப்போ 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9500 நியூ ஸ்டார்ட் அப் வந்து உருவாகிருக்கு. இன்னும் சொல்ல போகணுன்னா 2021 வந்து வெறும் 2300 ஸ்டார்ட் அப் தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இப்போ 2025 பார்த்தீங்கன்னா 12200 ஸ்டார்ட் அப். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. 12200 கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு, 5-6 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்கீமோட ரொம்ப பாசிட்டிவான டேட்டா. ஸோ இது கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 12200ல் 50% பார்த்தீங்கன்னா உமன் லீட் ஸ்டார்ட் அப். அந்த ஸ்டார்ட் அப்ஸோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக உமன் இருந்தாங்கன்னா ஸோ அதுவும் கணக்கில் வரும். அப்படி 50% கிட்டத்தட்ட 6000 ஸ்டார்ட் அப் வந்து உமன் லீடிங். ஸோ இது எதை நோக்கி போகணும் அப்படின்னு இருக்காங்கன்னா 1,00,000 ஸ்டார்ட் அப் வந்து உருவாக்குறதுன்னு டார்கெட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்னாலஜி 2023 இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டீப் டெக்னாலஜிஸ். அதில் என்னெல்லாம் வரும்னா வந்து AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், பிளாக் செயின். இந்த பிளாக் செயினுக்கு தமிழில் நம்ம வச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இணையம்.
இது வந்து தமிழ்நாட்டோட பிளாக் செயின் டெக்னாலஜி பேரு. அதே மாதிரி தமிழ்நாட்டோட கிளவுட் கம்ப்யூட், இதுக்கு தமிழ்நாட்டில் என்ன வச்சிருக்காங்கன்னா மேக கணினியம் அண்ட் ஐஓடி. ஸோ இந்த 4 சம்பந்தமான டெக்னாலஜி வச்சு பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து ஊக்குவிக்கிறதுக்காண்டி இந்த தமிழ்நாடு டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க 2023. ஸோ இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்ட்ராங் டெக்னாலஜி ஈகோசிஸ்டம் அடாப்ட் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸ்டேட்டில். ஸோ இந்த ஐடிஎன்டியோட மெயின் ஹப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது. ஆல்சோ இங்கே தான் நானும் படித்தேன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் இதோட ஹப்ஸை வந்து அதர் சிட்டிஸ்லேயும் எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்குறாங்க, திருச்சியிலையும் மதுரையிலையும். இந்த ஹப்புக்கு ஃபண்டு எங்கேருந்துலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஐடிஎன்டி வந்து அவங்க யாருக்கெல்லாம் சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஸ்டார்ட் அப்ஸ் கொடுக்குறாங்க, இனோவேட்டர்ஸ் அண்ட் அவங்க இன்குபேஷன் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இனிஷியல் கேர்னு சொல்லியிருக்காங்க. இன்குபேஷன்னா வந்து யாராவது ஒருத்தர் பிஸ்னஸ் தொடங்க போகிறாங்க, ஸ்டார்ட் அப் ஐடியா வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு இனிஷியல் கேர் அண்ட் மானிட்டரிங், அவங்க பண்ணுறதை வந்து மானிட்டர் பண்ணணும்னா பண்ணுறாங்க. ஃபண்ட் அசிஸ்டன்ட், ஃபண்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மார்க்கெட் கனெக்ஷன், அவங்களோட இதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பிரிட்ஜாகவும் செயல்படுறாங்க. ஏன்னா கனெக்ட் பண்ணி பாருங்கள், இண்டஸ்ட்ரீஸ் வந்து எதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஐடிஎன்டி வந்து ஸ்டார்ட் அப்ஸை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் வந்து ஒரு பாலம் மாதிரி கூட இந்த ஐடிஎன்டி செயல்படுது. அண்ட் இது ஆல்சோ மெயினாக பாருங்கள், ஹப் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள வைக்கிறாங்க அப்படின்னா அகாடமிக் அண்ட் இண்டஸ்ட்ரி கனெக்ஷனை வந்து உருவாக்குறாங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன் ரைஸ். இதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர். ஸோ இதோட லோகோ தான் இது. இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஜூலை 2, 2024 ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்னையில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் வந்து ரூரல் விமென்ஸுக்கு, ஆனால் இதை லான்ச் பண்ணது வந்து சென்னையில். ஸோ இதை ரிமெம்பர் பண்ணி, ஸோ எப்படி ஸ்டார்ட் அப் டிஎனுக்கு ஒரு தனி போர்ட்டல் இருக்கோ அதே மாதிரி tnrise.co.in அப்படின்னு ஒரு வெப்சைட்டும் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ இந்த டிஎன் ரைஸ் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஸ்கீம்குள்ளேயும் வராது, எம்எஸ்எம்இக்குள்ளேயும் வராது. சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் கீழே வருது. ஏன்னா அது ஸ்பெசிஃபிக்கலி ஒன்லி ஃபார் இது வந்து உமன்ஸ் இது, அதனால சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் கீழே தான் வரும். இதுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து இந்த மினிஸ்ட்ரி கீழே உள்ள தமிழ்நாடு உமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இருந்த ப்ராஜெக்டில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டில் தான் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஎன் ரைஸோட முக்கிய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற பெண்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப்ஸை வந்து எம்பவர் பண்ணணும், அதுக்கு தேவையான முழு சப்போர்ட்டையும் கொடுக்கணும், இன்க்ளூட் ஃபினான்ஷியலி. வருஷத்துக்கு 1000 உமன் என்டர்பிரைசஸ்க்கு வந்து மென்டர்ஷிப் வந்து கொடுக்கணும், ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பட்டிங் உமன் என்டர்பிரைசஸ், புதுசாக கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்க உமன்ஸுக்கு வந்து கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு 2 பெரிய நிறுவனங்களோட வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, ஃப்ளிப்கார்ட் அண்டு ஹெச்பி. மேலும் அமேசான் அண்டு ரசார்பே இந்த நிறுவனங்களையும் வந்து டைப் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. டிஎன் ரைஸ் மூலியமாக கிட்டத்தட்ட 30% உமன் என்டர்பிரைசஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸாக எமர்ஜ் ஆயிருக்கு. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த டிஎன் ரைஸோட சிஇஓவே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இது. ஸோ டிஎன் ரைஸ் பற்றி அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம சென்னைக்கு வந்து நிறைய பேர்கள் உண்டு. அதாவது டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி சாஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. இந்த சாஸ் அப்படின்னா வந்து சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். ஸோ சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸாக வந்து சில கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் அதிகமாக உள்ளது வந்து சென்னையில் தான். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஒர்க்ஸ். ஸோ இந்த கம்பெனியோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு தஞ்சாவூர்காரர் தான். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து பிரான்ச் ஆரம்பித்து அமெரிக்காவில் உள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சான நாஸ்டாக் அதிலே வந்து லிஸ்ட் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப்பாக தான் தமிழ்நாட்டில் வந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2014. அதாவது இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வரதுக்கு முன்னக்கூட்டியே ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அந்த லெவலுக்கு போயிருக்கு. ஸோ இந்தியாவிலே அஸ் எ சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் ரிலேட்டடான கம்பெனியில் இவங்க தான் ஃபஸ்ட்டு. இருந்தாலும் கூட இந்தியாவிலே வந்து ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் சூழல் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாப் 5 இல்லை 6th ரேங்க்கில் தான் இருக்காங்க. இன்னும் வந்து டாப் 3க்குள்ளே வர முடியலை. ஸோ அதனால தான் வந்து ஸ்டார்ட் அப்ஸை வந்து மேலே கொண்டு வரணும், ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டமில் ஃபஸ்ட்டு வரணும்னு தாண்டி தமிழ்நாடுகள் வந்து இந்த முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க.
சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸு. டிஎன் ஸ்டார்ட் அப் மிஷனுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டார்ட் அப்ஸுக்கும் என்னென்ன ரெகக்னைசேஷன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். 2024 யூனியன் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் இன் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதே 2024 ஸ்டார்ட் அப் ஜீனோம். ஸோ இவங்க வந்து ஒரு அமெரிக்க நிறுவனம் தான். ஒரு நிறுவனம் சொல்றதை விட இவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, வேர்ல்டு வைடு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு முக்கியமான சிட்டிஸை ஃபுல்லாக சூஸ் பண்ணி அங்கே உள்ள கவர்மெண்ட்டோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஸோ அந்த சிட்டிஸில் உள்ள ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ எப்படி டிஎன் ரைஸ் அந்த ஸ்கீமுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஜீனோம் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து வருஷம் ஒரு ரிப்போர்ட் வெளியிடுவாங்க, குளோபல் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் ரிப்போர்ட் அப்படின்னு. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் ஏஷியாவில் சென்னை வந்து 18வது இருக்குது. ஸோ சேம் ஸ்டார்ட் அப் ஜீனோம் 2024 வந்து ஸ்ட்ராங் டெக் டேலண்ட் பூல் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் வந்து சென்னை வந்து டாப் 10 இன் ஏஷியா இருக்குது. ஆல்சோ லீடிங் இன் இன்குபேட்டர்ஸ் அண்ட் மாடல் ஸ்டேட் ஃபார் இன்னோவேஷன். ஸோ இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோகோட அட்டல் இன்னோவேஷன் மிஷன் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம்ல. ஸோ அவங்களே வந்து இதை சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவுட்லுக் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வந்து டாப் 3 ஸ்டார்ட் அப் அவுட் பெர்ஃபார்மர்ஸ் 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமோட க்ரோத் பார்த்தீங்கன்னா 2021 24 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 டைம்ஸ் வந்து க்ரோத் ஆயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு அடிஷ்னல் டேட்டா தான். இது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியாவில் பார்த்துருக்கணும். எப்படி நம்ம தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் ஜீனோம் சப்போர்ட் பண்ணுறாங்க, டிஎன் ரைஸ் ரூரல் விமன் என்டர்பிரைசஸ் அதுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு வந்து யூஎன்டிபி அதாவது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்களும் டிபிஐஐடி 2 பேரும் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யூஎன்டிபி எதுக்கு உள்ளே வராங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து எல்லா கண்ட்ரிஸும் வந்து கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸையும் வந்து அது மூலியமாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்பிஜி இன்னோவேஷன் ஆக்சலரேட்டர் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.